910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பரந்தூர் மக்களை போராட்ட களத்தில் சந்திச்ச தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசை மக்கள் விரோத அரசுன்னு விமர்சித்த விஜய் அவர்கள் உங்கள் போராட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இறுதி வரைக்கும் நான் ஆதரவாக நிற்பேன் ஆதரவு அளித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். மேலும் மேலும் தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டே போகுது. நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? ஹே காய்ஸ், நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன். நான் வெல்கம் டு மிஸ்டர் பீக். விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி தொடங்க ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவரோட மாநாட்டில் தொடங்கி அடுத்தது அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா வரைக்கும், இன்றைக்கி பரந்தூரில் நடந்துக்கிட்டு இருக்க விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் கொடுத்த குரல் வரைக்கும் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பொதுவாக எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் போராட்ட களத்தில் இருக்க மக்களை பார்த்து நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறேன், நான் அவங்கக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசாக இது வரைக்கும் இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் நான் பரந்தூருக்கு போயிட்டு அங்கே போராடுற மக்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசணும்னு சொன்னதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே அது மாறி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு விதிக்கப்பட்ட அத்தனை கட்டுப்பாடுகள், பரந்தூர், ஏக்னாபுரம் போன்ற கிராமங்களில் மக்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு காவல்துறை 2 இடத்த மட்டும்தான் ரெஃபர் பண்ணிச்சு. அதில் ஒரு இடத்த மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காவல்துறை அறிவுறுத்தியிருந்தாங்க. அதோட அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் மட்டும்தான் போகணும், அதுவும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்கள் கூட வரணும் அப்படின்ற மாதிரியும் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் உங்கள் டைம், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்திருக்கு? சரி, இந்த கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு வழியாக பரந்தூர் போயிட்டாரு, அங்கே மக்களை பார்த்து பேசிட்டாரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கூட நிற்பேன், கடைசி வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா போராட்டங்களும் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 90% விவசாய நிலங்களையும் 90% நீர்நிலைகளையும் அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் விரும்பாத திட்டங்களை கொண்டு வர அரசு மக்கள் விரோத அரசு தானே அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் உங்களை உங்கள் ஊர்லேயே வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மாநாட்டில் அவர் பேசி முடித்தோடனே இதுக்கப்புறம் கதறல் சத்தம் நிறைய கேட்கும்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேற ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு, விஜய் வந்து கள அரசியலுக்கு வரவே மாட்டுறாரு, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியாகவே இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்மையில் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூட களத்துக்கு வந்து அரசியல் பண்ணாதாங்க மக்களோட ஆதரவை பெற முடியும், அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த விமர்சனங்களெல்லாம் தாண்டி கள அரசியலுக்கு விஜய் வரப்போகிறாரு, நான் களத்துக்கு வரேன்னு சொல்லி முதல் களமாக பரந்தூரை தேர்வு செய்யும்போது இத்தனை தடைகள், இத்தனை கட்டுப்பாடுகள். இன்னொரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 8 வழி சாலை திட்டத்தை திமுக எதிர்கட்சியாக நின்று பயங்கரமாக எதிர்த்தீங்க, நிறைய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. அதே நிலைப்பாடு இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கும் உங்களுக்கு இருந்திருக்கணும்ல. மதுரையில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு எதிராக நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன், அதே நிலைப்பாடு இங்கே பரந்தூர் மக்கள்கிட்டே இருந்திருக்கணும்ல. அங்கே ஒரு நாடகம், இங்கே ஒரு நாடகமாக உங்களுடைய நாடகங்களெல்லாம் மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய நாடகங்கள் எடுபடாது அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பரந்தூர் மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. என்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை அறிவித்து தன்னுடைய முதல் மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாரோ, விஜய் அவர்களின் அரசியல் வருகை பல அரசியல் கட்சிகளின் வாக்குகளை பிரித்திருக்கிறது அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி இவர் பரந்தூர் மக்களை போராட்ட காலத்தில் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் சொன்ன அந்த கதறல் சத்தம் இனிமேல் கேட்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மீது உங்களுக்கு இருக்கும் விமர்சனங்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.